ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 மினிட்ஸில் வேணி மாதிரி பூவை எப்படி கோத்து வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ரெண்டு திங்ஸ் தான். ஒன்று வந்து வளவி, இன்னொன்று பூ. வளவியை கட் பண்ணிவிட்டு பூவை கொஞ்சம் கொஞ்சமாக கோக்கணும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பிங்க் கலர் அரளிப்பூ எடுத்திருக்கேன். இதே வந்து நீங்கள் ஜெவந்தி பூ, ரோஸ், ஆரஞ்சு கலர் ரோஸ், ரெட் கலர் ரோஸ், இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். ஜெவந்தி பூவோ ரோஸோ கோக்குறீங்க அப்படின்னா ஒரு 5 பூ கூட போதும். 5 பூவை கோத்துட்டு காம்பை கண்டிப்பாக கட் பண்ணிடணும். ரோஸ்லையாக இருக்கட்டும், ஜெவந்தி பூலையாக இருக்கட்டும், காம்பை கட் பண்ணிவிடுங்க. அதே டிசம்பர் அரளிப்பூ அதெல்லாம் கோக்குறோம் அப்படின்னா காம்பை கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அப்படியே கோத்துட்டு வச்சுக்கலாம். இதை வந்து கொண்டையில் வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஜடையில் வச்சாலும் நல்லாயிருக்கும். யூ ஷேப்லேயோ ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் இதை வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் டக்குன்னு பூவை கோத்து வச்சுட்டு போயிடலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.